ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். சிஜேபி முன்னெடுத்த நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான போராட்டத்தின் போது பிரதமர் மோடியை குறிவைத்து மார்பிங் செய்யப்பட்ட மற்றும் ஆட்சேபனைக்குரிய பதிவுகள் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டது. இது தொடர்பாக ஹைதராபாத் சைபர் கிரைம் போலீசார் பல்வேறு ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் கணக்குகளை இயக்கியவர்கள் மற்றும் மெட்டா இந்திய தலைவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பாஜக எம்பிக்கள் ஜேபிஎஸ்சி வினாத்தாள் கசிவு தொடர்பான குற்றச்சாட்டில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜென்சி தலைமுறையினரை மிரட்டி அவர்களின் குரலை அடக்க முடியாது. முதலில் அவர்களை தாக்கி காயப்படுத்தினீர்கள். இப்போது அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து அவர்களின் சமூக வலைதள கணக்குகளையும் முடக்கி வருகிறீர்கள். நீங்கள் இந்தியாவின் கடந்த காலம், இந்தியாவின் எதிர்காலமான இளைஞர்களை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதில் மிகவும் கவனமாக இருங்கள் என்று பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெயரை குறிப்பிட்டு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பதிவு. டில்லி நாடாளுமன்ற வளாகத்தில் அயோத்தி ராமர் கோவில் முறைகேட்டை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். உண்டியலில் பணத்தை போட்டு நூதன முறையில் கண்டனத்தை பதிவு செய்தார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. முடிந்த 2025-26 நிதியாண்டில் புதிய முதலீடுகளை ஈர்த்த மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடம். 2,29,168 கோடி ரூபாயை முதலீடாக ஈர்த்துள்ளது தமிழகம். தொடர்ந்து 2வது ஆண்டாக ராஜஸ்தான், ஒடிஷா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் போன்றவை தமிழகத்தை பின்னுக்கு தள்ளியுள்ளன. 11,05,123 கோடி முதலீட்டுடன் மகாராஷ்டிரா 3வது ஆண்டாக முதலிடம். 8,95,118 கோடி முதலீட்டுடன் ஆந்திரா 2வது இடம். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்யவுள்ளதாக அம்மாநில முதல்வர் டி.கே. சிவக்குமார் அறிவிப்பு. தமிழகத்திற்கு 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3,500 கன அடி நீரை திறக்க மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருந்த நிலையில் மேல்முறையீடு செய்ய முடிவு. SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை 2020 45,995 இருந்த நிலையில் 2023 53,372 உயர்ந்துள்ளது. இது கடந்த 5 ஆண்டுகளில் பதிவான அதிகபட்ச எண்ணிக்கையாகும். தண்டனை பெற்றவர்களின் எண்ணிக்கையும் 2020 4,855 இருந்த நிலையில் 2023 7,884 உயர்ந்துள்ளது. மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். இந்திய ரயில்வே இந்தியாவில் உயிருள்ள ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட முதல் இதயத்தை ரயிலில் வெற்றிகரமாக கொண்டு சேர்த்தது. சூரத்திலிருந்து அகமதாபாத் வரை உயிர்காக்கும் இந்த பணியை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வெற்றிகரமாக நிறைவேற்றியது. இந்திய ரயில்வே, RPF, குஜராத் காவல்துறை மற்றும் மருத்துவ குழுக்களின் சிறப்பான ஒருங்கிணைப்பு உயிர்காக்கும் சுகாதார சேவைகளில் ரயில்வேயின் விரிவடைந்து வரும் பங்கை வெளிப்படுத்துகிறது. மேற்கு வங்க STF ஜெய்ஷ் இ முகமது அமைப்பைச் சேர்ந்ததாக சந்தேகிக்கப்படும் ஹமீத் மொண்டல் என்பவரை கைது செய்துள்ளது. இவர் மேற்கு வங்க முதல்வரை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் சதித்திட்டத்தில் ஈடுபட்டதால் கைது. விசாரணையில் அவரது செல்போனில் மேற்கு வங்க முதல்வரின் பயணங்கள் மற்றும் நகர்வுகள் தொடர்பான கண்காணிப்பு விவரங்கள் இருந்ததாகவும் இது பெரிய அளவிலான சதித்திட்டத்தை சுட்டிக்காட்டுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமுத்திர மந்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். இது இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவதோடு கடல்சார் வளங்களை முழுமையாக பயன்படுத்துவதற்கான முக்கிய முன்னேற்றமாக இருக்கும். முதலீடு, அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் நவீன உள்கட்டமைப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் இந்த திட்டம் மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்ம நிர்பார் பாரத் முயற்சிகளுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார்.